அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். இந்த இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்ப்போம். கடலைப்பருப்பு, அரிசி, பூண்டு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கருப்பு உளுந்து, காஞ்ச மிளகா, பெருங்காயம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு வறுத்துக்கலாம். நான் அளவு என்ன எடுத்திருக்கேன்னா, அரிசி பார்த்திங்கன்னா உளுந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு பங்குனா அரிசி வந்து பாதி பங்கு தான் நான் எடுத்திருக்கேன். அதுதான் அளவு. நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தீயவும் விட்டுறாதீங்க. கோல்டன் கலரில் வரும், அப்போ எடுத்துடலாம். அடுத்து கடலைப்பருப்பு சீக்கிரம் வந்து உங்களுக்கு தீஞ்சிரும், அதனால் கைவிடாமையே நல்லா கிளறுங்க. அடுத்து உளுந்து வறுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது பண்ணும்போது வந்து கேஸ் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஹெவியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கிடைக்காது. இது எந்த அளவுக்கு ஸ்லோவாக வச்சு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ காஞ்ச மிளகா வறுத்துடலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்லா நீங்கள் வறுக்கும் போதே வந்து ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். நான் காஞ்ச மிளகாவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுருப்பேன், ஒரு 2-3 ட்ராப்ஸ் தான் விட்டுருப்பேன், ரொம்ப இல்லை. அதுக்கப்புறம் பூண்டு வறுத்துக்கலாம். பூண்டு வறுக்கும் போது உங்களுக்கு ஹீட்டாக வந்து மேலே வந்து தெறிக்கும், பார்த்து சிம்மிலே வச்சு வருங்க. மிளகு ஜீரகம் மட்டும் ஒன்றா போட்டிருக்கேன். இதை உடனே எடுத்துருங்க, ரொம்ப வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே எடுத்துடலாம். இப்போ பெருங்காயத்துக்கு 1 ட்ராப் அளவுக்கு தான் எண்ணெய் விட்டுருக்கேன், இல்லாட்டி ஒட்டிடும் பாத்திரத்தில். அதுக்காக நல்லா பொரியட்டும். பெருங்காயம் வறுக்கும் போது கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. கருவேப்பிலைனா உங்களுக்கு அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். பெருங்காயம் எதுக்கு இப்படி ரொம்ப நேரம் வச்சுருக்கோன்னா, அது உள்ளே வந்து கொலப்பாக இருக்கும், அதனால் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும்ன்ட்டு அப்படியே வச்சுருக்குது. இப்போ கருவேப்பிலை நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லா பொருளும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ஆற விடுங்க, ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஒரு டப்பாவில் உடனே போட்டு அடைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈரமாக இருக்கும், அதனால் நல்லா ஆறட்டும். ஃபேன்னா போடாதீங்க. நியூஸ் பேப்பரில் வச்சு நான் கொட்டி ஆற வச்சுருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.